கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. துளசி தன் கழுத்தில் தாலி இருக்கிறது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இதில் வீட்டுக்கு வந்த சாமியார் துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் அந்த சிவனோட நாடகம், உண்மை வெளியில் வரும், தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னு வாழ்த்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு லக்ஷ்மிக்கும் சிவராமனுக்கும் ஒரே குழப்பம். அடுத்ததா அந்த சாமியார் முன்னாடி மகேஷ் அஞ்சலி உட்கார்றாங்க. மகேஷை பார்த்து, அன்பு, அதிகமான அன்பு கண்டிப்பாக ஆபத்தை ஏற்படுத்தும், அதிகமான அன்பு, அதிகமான அக்கறை கண்டிப்பாக நம்மளோட உணர்ச்சிகளை ரொம்பவே புண்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரமாக இருந்த ஒரு பறவையை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்ட அப்படின்னு மகேஷை பார்த்து சொல்கிறாங்க. அடுத்ததாக அஞ்சலியை பார்த்து, நீ அன்புன்ற ஒரு வலையில் சிக்கிக்கிட்டு இருக்க, நீ தான் அதை விட்டு வெளியில் வரணும், அதுக்கு நீ புத்திசாலியாக இருக்கணும், சின்ன தப்பு ஏதாவது நடந்தாலும் கண்டிப்பாக அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மற்றவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துளசி அந்த சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நேராக ரூமுக்கு வந்து, என்ன இந்த சாமியார் கரெக்டாக சொல்லிட்டாரு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கழுத்தில் தாலி இருக்கே, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அதை நினச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வெற்றிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. வெற்றி அந்த கோவிலில் சாமி கழுத்தில் இருந்த தாலியை தான் எடுத்து துளசி கழுத்தில் கட்டியிருப்பாரு. அப்போது அந்த கோவிலில் அந்த தாலியை காணுன்னு சொல்லி கோவிலில் இருந்தவங்க எல்லாரும் வெற்றியோட அப்பா கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இது, யார் அந்த தாலி எடுத்திருப்பாங்க, நாம் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த கோவிலில் திருக்கல்யாணம் நடந்தப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்க்கணுன்னு சொல்லி வர சொல்கிறாங்க. அந்த பையனும் வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து எல்லாருக்கும் வந்து காமிக்கலான்னு வீட்டுக்கு வந்து வராங்க, வெற்றியோட வீட்டுக்கு. வெற்றி பயந்துக்கிட்டு உட்காந்துட்ருப்பாரு. அப்போது கரெக்டாக வந்துட்டு சிசிடிவி எல்லா ஃபுட்டேஜையும் வந்து காமிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா வந்து காமிச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் கரெக்டாக அந்த தாலியை எடுக்கும் போது இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் அதில் இருக்காது. அதை பார்த்ததுமே எப்படி இது கரெக்டாக அந்த ஃபுட்டேஜ் மட்டும் காணும் அப்படின்னு எல்லாரும் வந்து குழம்பிட்டுருக்க வெற்றி வந்து சிரிச்சிட்ருப்பாரு. வெற்றி ஏற்கனவே இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு அந்த ஃபுட்டேஜை வந்து டெலீட் பண்ண சொல்லி முன்னாடியே போயிட்டு அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டுருப்பாரு. இதை நினச்சி அவர் சிரிச்சிட்ருக்க, யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெற்றி அவங்க அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, நாம தான் இதெல்லாம் பண்ணோம், இந்த திருக்கல்யாணத்தை நாம தான் பண்ணோம், அதனால் இது நம்மளால் ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி தான், இதை நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தாலியை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதனால் அவங்க அப்பாவும் நேராக வந்து அந்த கோவிலில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த தாலியை வந்து நாங்களே வந்து வாங்கி கொடுத்துட்றோம், இது எங்களால் வந்த பிரச்சனை மாதிரி தான், அதனால் நாங்களே அந்த தாலியை வந்து வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த திருடன் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து எல்லாரும் போனதுக்கப்புறமா வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, இது என்ன இப்படி ஒரு அபசகுணமாக இருக்கே, தாலி வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் அபசகுணம் கிடையாது, இதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு வெற்றி நினச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.